அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவர் யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால், நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த ஒருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். விருச்சிக ராசி அன்பர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024க்கு விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம். இந்த புத்தாண்டு விருச்சிக ராசியினுடைய இந்த கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளியை, வெளிச்சத்தை கொண்டு வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா 5ஆம் இடத்தில் சனி பகவானுடைய காலம். அது என்ன காலம் அப்படின்னு சொல்லலாம். பட் எப்பவுமே குரு இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அது குடும்ப தோஷம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த குடும்ப தோஷம், குடும்பத்துக்கே தோஷம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துறதுக்கு உண்டான கால நேரமும் இதுதான். அப்போ இன்னும் கூடுதலான பரிகாரங்களோடும் பரிவர்த்தனைகளோடும் பாதுகாப்போடும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்படும். விருச்சிக ராசி நேயர்கள்
இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுவித்து கொள்வதற்கு பல பல தியாகங்களையும் யாகங்களையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது விதி. வாழ்வியல் பரிகாரங்களையும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய பேச்சுக்கு இணங்க மறுப்பார்கள் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட் பிள்ளைகளினுடைய தொழில் ஏதாவது தொடங்குறாங்க, புதிய தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கவனமாக கூட இருந்து கையாளுங்க. அவர் சம்பாதிக்கிறார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை தாண்டிய உங்களுடைய ஒரு அனுபவத்திறனான ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். பட் மிகப்பெரிய ஒரு அலாவிதியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்டைலிஷான வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த 2025 விருச்சிக ராசினியர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இஎம்ஐயாக அமையும், கடனாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்றதையும் எடுத்துக்காட்டாக இருக்கலாம். விருச்சிக ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2025 அமையும். அதுக்குண்டான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பலவீனம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இல்லையா? இந்த பெண்களுடைய மன தைரியம் இப்பொழுது மேலே வரும், மன தைரியம் மேலே வரும். உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய துறைகளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் உள்ளே வருவீங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுடைய பெயர் புகழ் வெற்றி அடைவதற்குண்டான சூழல், உங்களுடைய ஆத்ம ஞானம் வெளிப்படும் அப்படின்னு சொல்ல. உள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள் இவ்வளோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி உங்களுடைய செயல்கள் இந்த வருஷம் அமையும். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் வந்தாலும் எதிரிகளை பந்தாடி விட்டு முயற்சி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் இந்த வருஷம். ஏன்னா 2க்குரியவன் 5க்குரியவன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயணிக்கிறாரு. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டாயம் எடுத்து தானே ஆகணும். அப்போ உங்களுடைய பேச்சுத்திறன் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும். வக்கீல் துறையில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உண்டு. நீதிபதி, இந்த பெரிய பெரிய பதவிகள் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சிகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இந்த வருஷம் உங்களுடைய பிள்ளைகள் தொலைதூர பயணத்திற்கு செல்வார்கள், தூர தேசத்திற்கு பயணத்திற்கு செல்வார்கள். குலதெய்வ தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பிரார்த்தின்னு இருந்தீங்க, குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது படையல் வைக்கணும் பிரார்த்திக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு ஜீரோ நில்லில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆமாம், பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் வெளிப்படையாக வெளியில் எல்லாம் பாகப்பிரிவினை பண்ணிட்டு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் பிரியப்படும் என்பது தான் இந்த வருஷத்துக்கு உண்டான உண்மையான கருத்து. தான் சகோதர சகோதரி வழிவர்களிலே சுமூக உறவுகள் நடக்கும். அவர்களால் பல பல வெற்றிகளை அடையப் போகிறீர்கள். உங்களுடைய சிறு குறு தொழில்கள் மேலே போகப் போகிறது. அரசு சார்ந்த உதவிகளோடு உங்களுடைய தொழிலை நீங்கள் பெருக்கப் போகிறீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையப் போகிறீர்கள். புத்திரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தூரதேச பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையும் பெரிதுமானால் பிதாதன் சொல்லை கேளாய். இந்த வார்த்தைக்கு ஏற்ற பக்குவம் இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே விஷயந்தான் நான் சொல்லப்படுது உங்களுக்கு. பட் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியான பிள்ளைகளால் ஒரு சில பாதிப்புகள் வரத்தான் செய்ய போகிறது. தொழில் பாவக அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய தொழிலை எப்பொழுதுமே ஒரு பிரபலமாக்கி கொண்டே இருப்பார். அது சூரியனுடைய அமர்ந்த பாவகத்தை பொறுத்து, அதர் வாங்கிய சாரத்தை பொறுத்து. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் மிகப்பெரிய ஒரு அபரீதத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புது புது நிறுவனத்தோடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகிறது. ஏற்கனவே நான் ஒரு சின்ன ரூமில் 8 ரூமில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னுடைய பிஸ்னஸ்லாம் பெருசாக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் தான் சிறுசாக போகணும்னு நினைப்பான். அப்போ அதற்கு உண்டான நபர்கள் என்னை தொடர்பு கொள்வார்களா, எனக்கு உதவிகள் கிடைக்குமா அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைமேல் பலனாக உதவிகள் கிடைக்கும்.
எப்பொழுதுமே குருவை பழிக்கக்கூடாது, குரு துரோகி ஆகக்கூடாது, தனக்கு சொல்லி கொடுத்த ஆசானை நிர்பந்தம் பண்ணக்கூடாது. அப்போ தகப்பனை மரியாதை குறைவாக சொல்லக்கூடாது. தன்னுடைய முதியவர்கள் அண்ணன் அப்படின்ற ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே இகழ்வுகளை தரக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் விருச்சிக ராசினியர்கள் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படும். குருவுக்கு மரியாதை கொடுத்தலே இந்த வருட பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஆலங்குடி குரு பகவானை சேவார்த்தி பண்ணுறது, இந்த வருடத்தை துவங்கிறது மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த புத்தாண்டு மட்டுமல்ல, இன்றைய நாள் மட்டுமல்ல, இன்றைய நாளும் இந்த வருடம் முழுவதுமே அவருடைய வாழ்க்கை வெற்றி நிலையத்தோடு சம்பந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.